அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சுங்க. அந்த தேர்வில் வந்த எக்கனாமிக்ஸ் கேள்வி எத்தனை, அது எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு, எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புத்தக ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். நாங்கள் சொல்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் கீ தான். ஏன்னா எல்லாமே புக்லேயே இருக்குது. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்டோங்க. அறிவியலுக்கு போட்டிருக்கோம், புவியியலுக்கு போட்டிருக்கோம், பாலிட்டி போட்டிருக்கோம், எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் என்ன பார்க்கலைன்னா நீங்கள் அந்த வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா எக்ஸாம் எழுதியிருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். சரி, ஒவ்வொரு கேள்வியை பார்ப்போம். முதல் கேள்வியை பாருங்கள். உழவர் கடன் அட்டை கேசிசி அப்படிங்கிற திட்டம் 1998 யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1998 தொடங்கப்பட்டது, யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறத கேள்வி. விடை மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. எப்படி சொல்கிறோன்னா, இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது. 11th இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள்னு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் உழவர் கடன் அட்டை திட்டம்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய மைய வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி, நபார்டுன்னு பிராக்கெட்டில் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. நாங்கள் சொல்கிறது திரும்ப சொல்கிறது என்னென்னு பார்த்தா, நீங்கள் படிக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையையும் படிச்சுக்கோங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் தமிழில் மாற்றி அப்படியே கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டரை எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படியே மாற்றிருப்பாங்க. ஸோ உஷாராக படிக்கணும். பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குன்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தையையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர். விடை தெரிஞ்சிச்சா? அப்போ 11th இருக்குது. 11th ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 அப்படிங்கிற சட்டம், அந்த சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. சரி, இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 11ஆம் வகுப்பில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், முன்னாடி தானே பார்த்தோம், அதே பாடத்தில் தான் இருக்குதுங்க. அதே பாடத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்புன்ட்டு. ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து தான் இந்த கேள்வியும் வந்திருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம், இதுக்கு முன்னால் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் மாற்றிட்டாங்க. நம் நாட்டில் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது கூற்று கரெக்டு தான், ஓகே. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. கரெக்டு. காரணம் சரி, கூற்றும் சரி, சரியான விளக்கம் தான். சரி, இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 11ஆம் வகுப்பில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் கொடுத்துருக்காங்க, கல்வியை பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டில் கல்விக்கான கொள்கையையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஓகே. காரணம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய கல்வி முறைக்கு கீழே பாருங்கள், மத்திய அரசுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரிதான், ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக, மேலிருந்து அதாவது முதல் நாட்டிலேருந்து அப்படியே லிஸ்ட்டு போட்டு கொண்டு வரணும் கடைசி நாடு வரைக்கும். எந்த வருஷம் டேட்டா அப்படின்னு பார்த்தா 2016ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின் படி. சரி, ஓகே. இதற்கான விடை என்னென்னு பார்த்தா 1, 4, 2, 3. நார்வே ஃபஸ்ட்டு, ஆஸ்திரேலியா 2, சுவிட்சர்லாந்து 3, இந்தியா 4. எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தா இருக்குது 11th இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இந்த ஒரு பாடம் தான் அவங்க கண்ணில் பட்டிருக்கும் போல், தொடர்ந்து கேள்வியாக போட்டு தாக்கிட்டாங்க. அதில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2016ஆம் ஆண்டுக்கான அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பின்தங்கியிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட் HTAயில் நார்வே ஃபஸ்ட்டு, ஆஸ்திரேலியா 2, சுவிட்சர்லாந்து 3. ஸோ இதை படிச்சுட்டு போயிருந்தால் ஆன்சர் போட்டிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியலையே. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடிப்போம். வேளாண் வருமான வரி மாநிலம், கரெக்டு. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், கரெக்டு. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, தப்பு. நில வருவாய் ஒன்றிய அரசுங்கிறது தப்புங்க. இந்த ரெண்டும் தப்புங்க. அப்போ தவறானது 3 மற்றும் 4. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா இருக்குது 12th நிதி பொருளியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் மாநில அரசுடைய வளங்கள், மத்திய அரசின் வளங்கள் சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநில அரசு எப்படியெல்லாம் வரியை வசூல் பண்ணலான்னா, நில வருவாய், வேளாண் வருமான வரி, நிலம் கட்டிடங்கள் மீதான வரி, மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்றிய அரசு வந்திருக்கா, அப்போ இது தப்பு. இன்னொரு கேள்வியும் இருக்குதுங்க. எந்த கேள்வின்னு பார்த்தா நேற்று பாலிட்டியில் வீடியோ போடும்பொழுது சொல்லியிருப்போம், நிதி ஆயோக்குடைய நிர்வாக தலைவர் யாருன்னு ஒரு கேள்விங்க. அது எக்கனாமிக்ஸ்க்கும் வரும், பாலிட்டிக்கும் வரும், ரெண்டுக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி தான். சரி, முடிவாக எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்வி வந்திருக்குன்னு பார்த்தா 5 கேள்வி வந்திருக்குங்க. 5 கேள்வியில் 6ஆம் வகுப்பில் எதுவும் வரல, 7 வரல, 8 வரல, 9 வரல, 10 வரல, 11ல் 4 கேள்வி, 12ல் 1 கேள்வி. 11ல் 4 நாளும் ஒரே ஒரு பாடத்தில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், அந்த பாடத்துலேருந்து 3 கேள்வி வந்திருக்குங்க.
நீங்கள் 11 படிச்சுட்டு போயிட்டு இருந்தால் ஆன்சர் போட்டுருக்கலாம். 12th கூட விடுங்க, அது குத்து மதிப்பாக போட்டால் கூட ஏதோ ஒன்று மாட்டிக்கும். பட் 11th வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் போட்டுருக்கலாம். எத்தனை பேர் 11ஆம் வகுப்பு பொருளாதாரத்தை படிச்சீங்க? இந்த 5 கேள்விக்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். ஏன்னா எத்தனை பேர் 11th படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். அதுவும் குறிப்பாக எத்தனை பேர் 12th படிச்சீங்க? இதை முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். சார் நான் 12th படிச்சுட்டு போனேன் சார்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. அறிவியல், பாலிட்டி, ஜாகிரஃபி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியான விடை எதுன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.